எங்களோட ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். எல்லாருமா கரங்களை தட்டி தூய ஆவினுடைய வல்லமையை நாடி இந்த இடத்துல தூய ஆவினுடைய அபிஷேகம் நிறைவாக வீசும்படியாக தூய ஆவியானவர் நம்மீது இறங்கி அபிஷேகிக்கும்படியாய் நமது வேலையில் தொடர்ந்து செய்யும். கரங்களை தட்டி ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை எல்லாம் சேர்ந்து ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவையும் ஜனங்களுடைய தாகம் தீர்க்கிறேன். தண்ணீர் பாய் தேசத்தை வழங்கியவரே, எங்கள் மீது இறங்கும். தூய ஆவியே எங்களை ஆசீர்வதியும் சொல்லி ஒப்புக்கொடுப்போம். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவையும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி மீண்டும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் எங்களை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, ஆண்டவருடைய கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. வேண்டும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிடன் பாடுவோமா? திறக்கப்பட்டதால் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுமே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே
ரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. தண்ணீரே என்ற தேவாவியே, ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டும் ஊற்று தண்ணீரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே இறங்கி வாரும். ஆவியானவரே கண்களை மூடி ஜெபிங்க. கண்களை மூடி கரங்களை தட்டி கண்களை மூடி. ஆண்டவரே ஆவியானவரே இந்த இடத்துல இறங்கி வாரும். ஆவியே எங்களை நிரப்பும். ஆவியானவரே ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. பெந்தெகோஸ்து அனுபவத்தில் இறங்கிய தெய்வமே, இந்த நாளிலே இந்த இடத்தில் இறங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய மனதை திறந்த கரங்களை உயர்த்தி கண்களை மூடி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. நாங்களும் எங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை விளங்கட்டும். உம்முடைய திருவுளம் வெளிப்படுத்தட்டும். எங்களுடைய காயங்கள் குணமாகட்டும். எங்கள் தடைகள் உடையட்டும். இதனால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நம்முடைய பிரசன்னம் எங்களை மாற்றட்டும் சொல்லி முழந்தால் படியிட்டு ஆராதனைக்கு செல்வோம். நிலையான புகழுக்குரிய நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். ஏசப்பா, இந்த நாளை ஒப்புக் கொடுக்குறேன். இயேசு தெய்வமே, என்னை ஒப்புக் கொடுக்குறேன், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? அமர்வோம். நீதிமொழிகள் புஸ்தகம் எடுங்க. நீதிமொழிகள் நீதிமொழிகள் அதிகாரம் 6. அதிகாரம் 6ல் இறை வசனம் 16. என்ன புஸ்தகம்? அதிகாரம் இறை வசனம் 16, 17, 18, 19 படிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஸ்லோவாக நான் சொல்லும்போது படிங்க. ஆண்டவர் வெறுப்பவை 6.
என்னது? ஆண்டவர் வெறுப்பவை எத்தனை மொத்தம்? அது கூட ஒரு வார்த்தை போட்டிருப்போம், படிங்க. 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்குரியது. அப்போ ஆண்டவர் வெறுப்புக்குரியது அப்படின்னு சொல்லுவது மொத்தம் எத்தனை? சரி, 6 + 1. ஏன்னா 6 தனிப்பட்ட விதத்திலே வர்றது, உடல் சார்ந்த விஷயத்தில் வர்றது. 7வது மன ரீதியாக செயல் வடிவத்தில் வர்றது. அதனால் அது 6 + 1. படிங்க. அவை இருமாப்புள்ள பார்வை. இருமாப்புள்ள பார்வைனா என்ன? இருமாப்புள்ள பார்வைனா என்ன சொல்லுங்கள். இவ்வளோ நாள் நான் சொல்லி இருமாப்புள்ள பார்வை நக்கலாக பார்க்குறது. வெரி குட். அது பார்வையிலே தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் ஒரு வெற்றியா, இதெல்லாம் யார் எடுக்க முடியாது, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது. வீட்டில் ரொம்ப தூரம் போனால் வீட்டில் ஒருவரை புகழ்ந்து பேசினா போதும் உணர்த்திருக்க காண்டாயிடும். இருமாப்புள்ள பார்வை. எப்பவுமே நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க, எப்பவுமே நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. அப்போ இருமாப்புள்ள பார்வை சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வர்றது. புரியுதுங்களா? இருமாப்புள்ள பார்வை. யார் வெறுக்கிறா? யார் வெறுக்கிறாத? ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்றும் ஆண்டவருக்கு வெறுப்புக்குரியது. அப்படி தான் ஆரம்பிக்குது அந்த இது. அதில் 1 இருமாப்புள்ள பார்வை. ரொம்ப பொதுமையாப்பா அப்படி செய்யக்கூடாது பண்ணா அப்படின்னு பார்க்குறது இருமாப்புள்ள பார்வை. 2வது என்ன? பொய்யுரைக்கும் நாவு. சில நாவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது. அதை அழகாக சொல்லுவாங்கள்ல, மற்ற டைலாக்ஸ்லாம், சினிமா டைலாக்ல கம்பி கட்டுற கதைலாம் சொல்கிறான் என்ற மாதிரி. நம்மலாம் ஆஹா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் சின்ன வயசில் இருக்கும்பொழுது அவர் இதெல்லாம் இருப்பார், என்சிசிலாம் இருப்பார். அவர் சென்னை, அவர் வில்லேஜில் ஷேர் பண்ணுவார். ஒருத்தன் பார்த்துனே நான் சொல்லும்பொழுது இதை பண்ணோம், சூட் பண்ணோம், அது பண்ணோம், அது பண்ணோன்னு சொல்லி நிறைய சொல்லுவான். ஒரு நாள் கோவம் வந்துச்சு அங்கே இருந்தவனுக்கு, பக்கத்தில் இருந்தவனுக்கு. ஆமாம் நியூஸ் பேப்பரில் கூட போட்டாங்கன்ட்டான். கோவம் பலார்னு விட்டான் அங்கே. ஏன்னா அதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கோவம் வர அளவுக்கு நம்ம பொய்யுரைக்கும் நாவு. நடக்காத ஒன்று நடந்தே இருக்காது. நான் பார்த்தேன், நான் கண்ணால் பார்த்தேன். பொய்யுரைக்கும் நாவு. தெரியாத விஷயங்களை பற்றி பேசுகிறது ஆண்டவருக்கு வெறுப்புக்குரியது. முதல்ல என்னது? ஆண்டவருடைய வெறுப்புக்குரியது எது? இப்போ பாய்ஸ்லாம் ரெடியாக இருங்க, உங்களை கேள்வி கேட்க போகிறேன். ரெடியா? 6 ஆண்டவர் வெறுப்பை மொத்தம் எத்தனை? 14 15? கரெக்டாக சொல்லு. 14 15? 17? சரி, நீங்கள் சொல்கிறீங்க, அவன் சொல்லுவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவான் பாருங்க. ஆண்டவர் வெறுப்பவை எத்தனை? 7. 7ல் முதல் என்ன? இருமாப்புள்ள. 2வது என்ன? பொய்யுரைக்கிற நாவு. 3வது என்ன? குற்றமில்லாதவரை கொல்லும் கை. குற்றமில்லாதவரை கொல்லும் கை 3வது. 4வது சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம். அடுத்து 5வது தீங்கிழைக்க விரைந்தோடும் கால். தீயவற்றை ஏற்படுவதற்காக ஓடுற கால். அப்புறம் 6 பொய்யுரைக்கும் போலிச்சான்று. அடுத்து இது 6. 7வது ஒன்றும் உண்டு அப்படின்னு சொல்ல, அது என்னாவது? 7வது நண்பர்களிடையே சண்டை மூட்டிவிடும் செயல். இது ஸ்கூலில் ரொம்ப நடக்கும். வெளியில் நடக்குதோ இல்லையோ, ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட ரொம்ப நடக்கும். இப்போல்லாம் ரொம்ப ரீசெண்டாக நிறைய ஸ்கூலுக்கு வெளியில் சண்டை, பயங்கர சண்டை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டையை மூட்டி விட்டு போயிடுவான் தூரம். ரொம்ப அழகாக இங்கே கூட விளையாடி இருந்தானுங்க போன வருஷம் பசங்கள்லாம். விளையாட்டாக சண்டை போட்டுருந்தாங்க. எதுக்காகன்னா நண்பர்களிடையே அது குழப்பத்தை உண்டாக்கி விடுறது, நண்பர்களிடையே ஒரு பொய்யை சொல்கிறது, நண்பர்களிடையே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுறது. அதோடு நிற்காது. அவன் 2 பேரா 3 பேரா 6 பேரா 10 பேரா 15 பேரா அந்த வட்டம் பெருசாகி அவர் மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும். சின்ன பிரச்சனை. அப்படின்னா என்னென்னா, அப்போது 7வது என்ன? நண்பர்களிடையே சண்டையை மூட்டி விடுதல். திரும்ப சொல்லுவோமா? ஆண்டவருடைய வெறுப்புக்குரிய மொத்தம் எத்தனை?
7. ஒன்று இருமாப்புள்ள பார்வை, 2வது பொய்யுரைக்கும் நாவு, 3வது குற்றமில்லாதவரை கொல்லும் கை, 4வது சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், 5வது தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், 6வது பொய்யுரைக்கும் போலி சான்று, 7வது நண்பர்களிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. இந்த 7 யாருன்னா சொல்லுவீங்களா? பைபிள் பார்க்காம அப்படி சொன்னீங்கன்னா ப்ரைஸ். யாராவது சொல்லுவீங்களா? பிள்ளைங்க பெரியவங்க டக்குனா வெரி குட் எழுந்துடுமா சொல்லுமா. இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் பொய் சான்று, அது 6வது. வேறு யாராவது? பரவாயில்ல, கை தட்டுங்க போவோம் பிள்ளைகளுக்கு. வெரி குட், நீ எழுந்ததே பெரிய விஷயம், உட்கார். வேறு யாராவது? சரி, திரும்ப சொல்லலாமா? ஃபஸ்ட்டு என்னது? கடவுள் எது வெறுக்கிறாருன்னே தெரியாமல் அப்புறம் நம்ம எப்படி வாழ்ந்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? என்னென்ன சொல்லுங்கள்? ஆண்டவர் வெறுப்பவை 1 இருமாப்புள்ள, 2வது 3வது குற்றமில்லாதவரை கொல்லும் கை, 4வது சதித்திட்டம் தீட்டும் உள்ளம், 5வது தீங்கிழைக்க ஓடுகிற கால், 6வது பொய் சொல்லுகிற பொய் சான்று, அப்புறம் நண்பர்களிடையே சண்டையை மூட்டிவிடும். இதில் 1 நம்ம பார்க்க போகிறோம். 1 எல்லாமே இதை சார்ந்தது. குற்றமில்லாதவரை கொல்லும் கை. இன்றைக்கி குற்றமில்லாதவரை இது நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பேசும் பொழுது, கொலை என்பது கையில் செய்கிறது மட்டும் அல்ல, நம்முடைய வார்த்தைகளால் செய்வது கூட கொலை. வார்த்தைகளால் ஒருத்தரை கொலை பண்ணுறான், அது வார்த்தைகளால் கூட கொலை பண்ண முடியும் அப்படின்றத முன்னாள் திருத்தந்தை கடிதத்தில் எழுதியிருக்கிறார். எல்லாருக்குமான கடிதத்தில் எழுதியிருக்கிறார். ஆக கொலை, குற்றமில்லாதவரை செய்கிற கொலை. எப்படி கொலை பண்ணுறது? ரொம்ப ஈஸியாக. இன்றைக்கு முதல் வாசகத்துக்கு வருவோம். இறைவாக்கினர் இன்றைக்கி நற்செய்தி போங்க. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 31வது வசனம். அவர் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுக்கிறார்கள். யார் மேலே எறிகிறதுக்கு? இயேசு மேலே எறிகிறதுக்கு. அடுத்த வார்த்தை படிங்க. இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக நான் தான் நிறைய செஞ்சுருக்கேனேப்பா, எது மேலே என்ன கல் எடுக்க பார்க்குறீங்க, கல்லெறி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிகாரம் வாங்க, 9வது அதிகாரம் வாங்கலாம். இது 32வது வசனம். 9வது அதிகாரம் 32வது வசனம். பிறவிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. அப்புறம் இவர் கடவுளந்து வராதவர் என்றால் இவரால் எதுவும் செய்திருக்க இயலாது என்றார். யார்? பிறவிலேயே பார்வையற்றவர் சொல்கிறார். வரலாறே இல்லையா இது வரைக்கும்? பிறவிலேயே ஒருவர் பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வையற்றதாக வரலாறே இல்லையே. கடவுளந்து வந்தால் தானே செஞ்சுருக்க முடியும். இப்படிலாம் நல்லது செஞ்சவரை தான் கல்லை தட்டி அறிகிறாங்க. மீண்டும் கல்லெறிகிறார். அப்புறம் அப்போனா ஏற்கனவே கல்லெறிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். இயேசுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் கேட்குறாரு. ரொம்ப நான் நிறைய காரியம் செஞ்சுருக்கேன், நிறைய நல்லது செஞ்சுருக்கேன், அப்போ எதுக்காக கல்லெறிகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? இல்லை, நானே ஷார்ட்டாக சொல்கிறேன், நான் டைம் ஆகிடும் அதனால் சொல்கிறேன். கடவுளை பழித்துரைக்கிறதாக உங்களை சொல்கிறோம். அப்படி என்ன? நீ கடவுளை ஆக்கி கொண்டாய், உன்னுடைய கடவுளுடைய பிள்ளைகள் என்று நீ கடவுளுடன் வந்தவர் ஆக்கி கொண்டாய். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் அது படிங்க, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நற்செயலுக்காக இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உண்மையில் கல்லெறிகிறோம், ஏனெனில் மனிதனாகிய உன்னையே கடவுளாக்கி கொள்ளுகிறாய் என்றார். அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? அம்பா இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசு சொன்னதுன்னா, நீங்கள் தெய்வங்கள் என்று நான் மட்டும் சொல்லப்பா, நீங்கள் பைபிள்லாம் ஏற்றுக்கிறீங்கல்ல, அந்த பைபிள்லேயே சொல்லியிருக்கு நீங்களாம் தெய்வங்கள். திருப்பாடல் 82 எடுங்க. திருப்பாடல்
82 6வது வசனம் படிங்க. நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லோரும் உன்னதரின் புதல்வர், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மகன்கள். இது பைபிளில் தான் இருக்குது. நான் சொன்னால் என்ன தப்பு அப்படி சொல்லி கேட்குறாரு. இப்படியாக வாக்குவாதங்கள் போகிறது. அதுக்கப்புறம் அவரை கல்லெறிய முயற்சிக்கிறார்கள், அவரை பிடிக்க முயற்சிக்கிறார்கள். அவர் அங்கிருந்து நழுவி போய் விடுகிறார். இதுதான் இன்றைக்கு வசகம். ஆனால் இயேசுனுடைய உள்ளத்திலிருந்து பார்க்கணும். இயேசு எப்படி இந்த கேள்வி கேட்டிருப்பார்? இயேசு எப்படி கேட்டிருப்பார்? என்னடா இவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கேன், வரலாறே கிடையாது, பார்வையை கொடுத்துருக்கேன், துணையாளர் குணம் கொடுத்துருக்கேன், பாவிகளை மன்னிச்சிருக்கேன், அற்புதங்கள் செய்திருக்கேன், முடக்குவாதமற்ற குணமாக்கியிருக்கேன், சமாரிய பெண்ணுக்கு விடுதலை தந்திருக்கேன், 10 தொழுநோயாளிகளுக்கு விடுதலை தந்திருக்கேன், இவ்வளோலாம் செஞ்சுருக்கேன், எப்படிரா என் மேலே கல்லெறிகிறீங்க? நிறைய நேரங்கள் என்பார் பிள்ளைகளே, நான் கரெக்டாக தானே இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, நான் கரெக்டாக தானே இருக்கேன், நான் சரியாக தானே பண்ணுறேன், நான் எதுவும் தப்பு பண்ணலையே, கடவுளுக்கு எதுவும் பண்ணலையே, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, எனக்கு ஏன் என்னையா இப்படி பேசுகிறாங்க, எனக்கு எதிராக ஏன் அப்படி நடக்குது, என்னை ஏன் குறி வைக்கிறாங்க, இப்படிலாம் நமக்குள்ளாக இருக்கும் இல்லையா? இங்கே இயேசு வெளிப்படுத்துவது அதான். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் உன்னை விட மாட்டாங்க. எல்லாமே நற்செய்திகள் புரிஞ்சாலும் இயேசுவையே விடாதவர்கள் உன்னை விட மாட்டார்கள். இயேசுவையே பழித்துரைத்தவர்கள் உன்னை பழித்துரைப்பார்கள். இயேசுவையே சிலுவையில் அறிந்தவர்கள் உம்மை சிலுவையில் அறைவார்கள். இன்றைக்கி முதல் வாசகம் எடுங்களேன். இறைவாக்கினர் எரேமியா. இருபதாவது அதிகாரம் 10லேருந்து 13 வரைக்கும் இறைவசனங்கள். அது கேட்டுங்க. முதல்ல இறைவாக்குனர் எரேமியா எங்கே இறைவாக்குரையார்னா சொந்த ஊரில் இறைவாக்குறார். சொந்த ஊர்லேயே இறைவாக்குரைக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி அங்கே இறைவாக்குரைக்கு கொடுக்கப்பட்ட பணி ஒருத்தங்க கூட ஏற்றுக்கல. ஒருத்தவங்க அவர் எந்த தப்பும் பண்ணல. இறைவாக்குனர் எரேமியா எந்த தப்பும் பண்ணல, எந்த தப்புமே பண்ணலை. அவருக்கு ஆண்டவர் அழைக்கிறார், உன் இடத்துல இறைவாக்குரை, உன்னுடைய நாட்டிலே உரைன்றாரு. அவர் நாட்டில் தான் உரைக்கிறாரு. அப்போது அவர் எப்படிப்பட்ட சவால்களை யாரும் ஏற்றுக்கல, கேட்க மாட்டான், எதையும் ஏற்றுக்க மாட்டான், அங்கீகரிக்கல, ஆண்டவருடைய வார்த்தையும் ஏற்றுக்கல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாரு, ரொம்ப தனிமையாகிறாரு, தனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு சூழல் வருது. ஆனாலும் கடவுள் அவரை விடலை. அந்த பகுதி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நல்லவராக இருந்தாலும் அவரை விடலை அப்படின்றது தான் இன்றைக்கு. படிங்க. சுற்றிலும் ஒரே திகில் என்று, எல்லாம் சுற்றி திகிலாக இருக்குது, பயமாக இருக்குது. அப்புறம் பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என்னை பார்த்து சொல்கிறாங்க எல்லாரும், அவன் மேலே எதனா பழியை போட்டுருவோம் வாங்க. இயேசு மேலே போட்டாங்கல்ல, அதுபோல் எரேமியா மேலே எரேமியா சொல்லுகிறார், எனக்கு பயமாக இருக்குது, சுற்றிற எல்லாம் ஒரே திகிலாக இருக்கிறது, எல்லாம் பேசிக்கிறாங்க, வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் அப்புறம் என்கிறார்கள். அடுத்த வரி படிங்க. என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக, என் நண்பர்கள் கூட நான் எப்போ விழுவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலகம், இதுதான் உலகம். நான் எப்போ நான் விழுவேன்னு காத்துக்கொண்டு, என் நண்பர்கள் கூட காத்திருக்காங்க, எப்படி பழி சுமத்தலான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்த வரி, ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், அடுத்து அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். அப்புறம் ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் அவரெல்லாம் எப்படி நம்ம நல்லவர்களாக இருக்கும் பொழுது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி எல்லாரும் மனசில் என்னென்னா, ஊரோடு ஒத்து போக வேண்டியது தான், கூட்டத்தோடு நானும் ஒருவனாக போயிட வேண்டியது தான். எதுக்கு நான் நல்லவனாக இருந்து, எதுக்கு நான் நல்லது செஞ்சு, எல்லாருமே விரக்தி ஆகக்கூடிய சூழல். நல்லவர்கள் எல்லாம் நன்மையை குறித்து விரக்தி ஆகக்கூடிய ஒரு சூழல். நான் மட்டும் ஏன் அப்படி இருந்துக்கணும், நானும் அப்படி போகிறேன், நானும் அப்படியே பேசிக்கிறேன், நானும் மற்றவங்கள மாதிரியே இருக்கிறேன், நானும் மற்றவங்கள பிரச்சனை இல்லைல்ல, நான் தனியாக இருக்கேன். நிறைய பேருடைய ஃபீல் இன்றைக்கி. பள்ளிகளில் ஒழுங்காக இருக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் ஒழுங்காக இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு சூழல். ஏன்னா நல்லவற்றை தெரிந்து கொள்ளும் பொழுது உலகம் உன்னை விடாது. அதான் இன்றைக்கு இயேசுக்கும் அதான் நிலைமை, எரேமியாவுக்கும் அதான் நிலைமை. சுற்றிலும் ஒரே திகில், எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்கிறது. வாருங்கள் பழி சுமத்தலாம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட நான் எப்போது விழுவேன் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் மயங்கி விடுவான், அவன் மேல் வெற்றி கொள்ளலாம்
என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் எப்படி அவரோடு இருக்கிறான் படிங்க அது. ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த படைவீரனைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அப்புறம் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். இங்கே பைபிளில் நிறைய பேர் நல்லவங்க இருந்தவங்களுக்குலாம் இந்த கஷ்டமாக இருந்திருக்கும். நல்லவளாக இருந்தவங்களாம் ரொம்ப கஷ்டம் இருப்பாங்க. திருப்பாடல் எடுங்களேன். திருப்பாடல் 3 எடுங்க. தாவீது பிரச்சனையை பாருங்கள். தாவீது ஒன்றும் பண்ணல, அடுத்தவங்களுக்கு எதிராலும் பெருசாக ஒன்றும் எதுவுமே பண்ணல. இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அவருடைய குமுறலை பாருங்கள். 3வது வசனம் எடுங்களேன். 3வது அதிகாரம் 1 திருப்பாடல் 3. இருங்க அது மேலே இருக்குது படிங்களேன். 3வது அதிகாரத்துக்கு மேலே டைட்டில் கொடுத்துருக்காங்க படிங்க. காலை மன்றாட்டுக்கு அப்புறம் சின்னதாக கொடுத்துருக்காங்க படிங்க. தாவீதினுடைய புகழ்பா எப்போன்னு பாருங்க. தம் மகன் அப்சலோமிடமிருந்து தப்பியோடிய போது அவர் பாடியது. அவர் ஓடிட்டே இருந்தார், பிரச்சனையில் ஓடிக்கிட்டே இருந்தார், தப்பிச்சு ஓடிட்டே இருந்தார். அவர் வாழ்க்கையே அப்படி இருந்தது. இப்போ பாருங்கள் அவரை பற்றி அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் சொல்லுவாங்க. ஃபாதர், அந்த ஃபேமிலியே எனக்கு எதிராக பேசுச்சு. இதுதான் விஷயம். டோட்டலாக ஃபாதர், என் வீட்டுக்கார் கூட சப்போர்ட் பண்ணல, என் ஒய்ஃப் கூட சப்போர்ட் பண்ணல, அவங்க வீட்டில் எல்லாம் கும்பலாக சேர்ந்துன்னு என்ன அப்படி பேசுனாங்க சொல்கிறேன் இல்லையா. இங்கே தான் ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். அடுத்த வரி பாருங்க. என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எவ்வளோ பேர் ஆயிட்டாங்க, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கிறது. எனக்கு எதிராக இருக்கிறவங்க, என்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கிறது. அடுத்த வரி, கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். நான் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை விடுவிக்க மாட்டீங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவரே. அடுத்த வரி படிங்களா. ஆயினும் நீரே என்னை காக்கும் கேடையும், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. பிரைஸ் தி லார்ட். எல்லாருடைய சுமைகள்லையும் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருந்தவங்க, நன்மையை செஞ்சவங்க, நேர்மையாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருந்திருக்குது. ஆனால் ஆண்டவர் அவர்களை எப்படி பொன்னை புடமிடுவது போல புடமிடப்பட்டதோ, தூய்மையாக்கப்படுகிறதோ, அவ்வளோ பெரிய வல்லமை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். யார் யாரெல்லாம் இப்படி சோதிக்கப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் நல்லது செய்யும்போது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ, அவளுக்கெல்லாம் மாபெரும் பரிசைத்தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுதான் விவிலியம் காட்டுகிறது. அவர் பாரு, இவ்வளோ பேர் இருக்காங்க, என்னை எல்லாம் எப்படி காலி பண்ணலான்னு பார்த்துருக்குறாங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் நீரே என்னை காக்கும் கேடையும், நீரே என் மாட்சி, என் தலை நிமிர செய்பவரும் நீரே. அதில் ஒரு வார்த்தை படிங்களேன். இல்லை நான் 5 நான் படுத்துறங்கி அப்படின்னா என்னென்னா, எனக்கு கவலையே கிடையாது, நான் நல்லா தூங்குவேன். என்ன பாதுகாக்க போகிறது யார்? ஆண்டவர். அதுதான் இன்றைய வாசகமும் கூட. இன்றைக்கு வாசகமும் இறைவாக்கும் நமக்கு சொல்கிற செய்தி என்னென்னா, நல்லவற்றை செய்யும் பொழுது இந்த உலகம் உங்களை எதிர்க்கும். அதான் இயேசு மேலே போகும்போதுக்கு முன்னாடி, மேலே விண்ணகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறார். உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களெல்லாம் வெறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வெறுத்தது அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா நம்மளாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். உலகம் உங்களை வெறுக்கிறதா, நீ ஏன் கூட இருக்கிறன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். ஆக என் அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் நமக்கு சொல்லி தருவதுன்னா, நல்லது செய்யும் பொழுது துவண்டு போய்விட வேண்டாம். நல்லது செய்யும் பொழுது, நன்மையானவற்றை தேர்ந்து கொள்ளும் பொழுது, துன்பங்கள் வந்தால், துயரங்கள் வந்தால் துவண்டு போய்விட வேண்டாம். எரேமியா சோதிக்கப்பட்டார், இயேசு கல்லெறியப்பட்டார், தாவீது அவமானப்படுத்தப்பட்டார். இப்படி எல்லாருமே நன்மையானவற்றை செய்து துன்புற்றார்கள். ஆகவே இந்த வேளையில் இயேசுவே, நான் என்னுடைய நன்மையானவற்றை வெளிப்படுத்த எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி சற்று நேரம் மௌனமாய் ஜெபிப்போம்.
முழுதால் படிடுவோம். ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். இயேசுவை பார்த்து ஒப்பு கொடுங்க. இயேசுவிடத்தில் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், தேவைகளை விண்ணப்பங்களை ஒப்பு கொடுப்போம். நக்கருணை நாதரே துணையாக வாருமே, நக்கருணை நாதரே துணையாக வாருமே, கருணை நாதரே துணையாக வாருமே, கருணை நாதரே துணையாக வாருமே. மீண்டுமாய் கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி துணையாக வாருமே, கருணை நாதரே துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேனி வேலை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேனி வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. மீண்டும் நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. எல்லோரும் இணைந்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து மாண்புயர் பாடல் பாடி ஆண்டவருடைய ஆசி பெறுவோம். வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. என்னில் அவரங்கள் என்னில் வழங்கிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், காவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், காவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், காவலாய் நாம் செல்லுவோம். வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தைய நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், காவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும்
வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 10 முதல் 13 முடிய. அந்நாள்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடிநின்று விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறை
கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, எந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சிடே. ஆவியில் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சிடே. அவரின் போலே தேற்றும் துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, எந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண் முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் மரணாய் என்னை தொடர்ந்து வரும். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் மரணம் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பே. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறை
தேவன் இருப்பதா? ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். 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 ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன். அவற்றுள் இச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கின்றீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல் எறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன் உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவி குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவி இறைவா வருவார் என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தே இறைவா வருவார் என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தே உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன் உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே என்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன் உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும்
இவ்வாறு உமது கரிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்து இருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர் திலவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும்
வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியோருளும், எமக்கு அமைதியோருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். முழு கடவுளாகவும் முழு மனிதனாகவும் வாழ்ந்து சென்ற அன்பு தெய்வம். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். உமை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் என்ற வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வாழும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உம்மை பாடாத நாள் இல்லையே, உம்மை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் கேடும் மனதிலும் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிலமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் ஒளியே, உமை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத நாள் இல்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதிலும், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். உமை பாடாத நாள் இல்லையே, இவை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் ஒருங்கிடும். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நினைவாக பாதுகாப்பு எங்களை என்றும் இடைவிடாது இருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அதை என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடல்களுடைய பயிற்சி திருப்பலி முடிந்த பிறகு நடைபெறும். ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு வராதீங்க, அப்படியே உட்காருங்க. அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை. அன்பு அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காண அன்பு, கலங்கமில்லா அன்பு கருணை சேர அன்பு, கலங்கமில்லா அன்பு கருணை சேர அன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை.
எழுந்தன்னை வளைத்திடும் அன்பு சீலையென பெருமையில் திரத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.